செல்ஃப் ஃபைன் பண்ணுறவங்ககிட்ட காசு சேராது. யாருன்னா செல்ஃப் ஃபைன் பண்ணி பாருங்கள், பிஸ்னஸ் டக்குன்னு ஸ்டாப் ஆகும், டக்குன்னு முடங்கும், டக்குன்னு லாக் ஆகும், டக்குன்னு லேபர் நின்று போயிடுவோம், எல்லாமே நடக்கும். செல்ஃப் ஃபைன் பண்ணுறோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த வருமானம் வரக்கூடிய வழியை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் கடனை நம்ம ப்ரெஷர் பண்ணாமல், நம்ம அந்த நிறுவனம் நம்மளை டைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன குறுக்கு வழியோ அதை தேடி அலையிறோம். அதான் உண்மை. 50 லட்சம் கடன்குது, 60 லட்சம் வருமானம் வந்தால் 50 லட்சம் கடனை கொடுத்துட போகிறேன் தானே. 60 லட்சம் வருமானத்துக்கு வழி அவனும் செய்ய மாட்டான். அந்த 50 லட்சம் கடன் எனக்கு ப்ரெஷராக இருக்குன்ட்டு தான் ஜாதகம் பார்ப்பான், ப்ரெஷராக இருக்குன்ட்டு தான் வாஸ்து பார்ப்பான். வேஸ்ட், டைம் வேஸ்ட். 9க்கு 5 கண்டிப்பாக ஆண்கள் கட்டக்கூடாது. 9க்கு 5 ஆண்கள் கட்டக்கூடாது. யார் கட்டணும், ஏன் கட்டணும், அதில் சில கணக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா 9க்கு 5ல் துண்டும் சேர்ந்து வரும். என்ன வரும்? அது எதுக்காக? பஞ்சகட்சம் கட்டுவாங்க. மடிசார் மாதிரி பஞ்சகட்சம் கட்டி அந்த டவுல் பெருசாக இருந்தால் தான் இழுத்து பின்னாடி என்ன பண்ண முடியும், சொருக முடியும். நம்பால் வாங்கினோடனே துண்டை என்ன பண்ணுவான், கட் பண்ணுவான். துண்டை தோலில் போடுவான், வேஷ்டி இடுப்பில் கட்டுவான். ஒன்று அவன் கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சிடுவான், இல்லை அவங்க வீட்டில் ஒரு பொண்ணோ பையனை பிரிஞ்சிடும் கணவன் மனைவி விட்டு. கணவனும் மனைவியும் பிரிப்பதும் 9 கஜம் வேஷ்டியை வெட்டி தனியாக துண்டு எடுப்பதும் ஒன்று தான். யாரெல்லாம் செல்ஃப் ஃபைன் பண்ணுறீங்க வீட்டில், நீ செல்ஃப் ஃபைனா, வேறு யார் செல்ஃப் ஃபைனு, நீங்கள் நம்ம யாருக்கு லைன் பண்ணி கொடுக்குறீங்க, நீங்கள் லைன் பண்ணிக்கிறீங்க செல்ஃப் ஃபைனா. கடைசி வரைக்கும் உங்கள்கிட்டலாம் பணம் இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் நீங்களாம் பணத்தை கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. ஐன் நீங்களே பண்ணிக்கிறீங்களா, அவரே பண்ணிக்கிட்டோம். ஃபைன் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், நான் அயன் பண்ணுற பொட்டி தைக்கிறல அவர் என்ன பண்ணுவார், அயன்காரர் என்ன பண்ணுவார், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு இறைவன் படைச்சி கீழே பூலோகத்துக்கு அமைச்சிக்கிறான். ஒரு சட்டைக்கு 10 ரூபா, ஒரு சட்டைக்கு 10 ரூபா, வாரத்துக்கு 50 ரூபா, 200 ரூபா, இதுவே 1000 ரூபா. நீ இவ்வளோ கணக்கு போடுறியே, இவ்வளோ கணக்கு போடக்கூடிய அளவுக்கு திறமை உன்னுடன் இருப்பதால் குறைவாக கொடுத்தாலே நீ வாழ்ந்து விடுவாய் என்று இறைவன் கொடுக்கவே மாட்டான். ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தாதானே நீ அங்கே கொடுப்ப, நீ தான் கொடுக்கவே மாட்டிய. யார்கிட்ட கொடுத்தா அது வெளியே போகும்போது அவங்ககிட்ட இறைவன் கொடுப்பான், கொடுத்துன்னே இருப்பான். புரியுதா இல்லையா? செல்ஃப் ஃபைன் பண்ணுறவங்ககிட்ட காசு சேராது. யாருன்னா செல்ஃப் ஃபைன் பண்ணி பாருங்கள், பிஸ்னஸ் டக்குன்னு ஸ்டாப் ஆகும், டக்குன்னு முடங்கும், டக்குன்னு லாக் ஆகும், டக்குன்னு லேபர் நின்று போயிடுவோம், எல்லாமே நடக்கும். செல்ஃப் ஃபைன் பண்ணுறவங்க. இன்னொருடைய தொழிலை எடுத்து நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வளர முடியாது. அயன் பண்ணுறவருக்கு துட்டு கொடுக்குறவங்ககிட்ட துட்டு சேரும், தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இன்றைக்குமே செல்ஃப் ஃபைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக துட்டு வச்சுருந்தாலும் அனுபவிக்க முடியாது. துட்டு சேராது, முதல்ல சேர்ந்தாலும் அதை அனுபவிக்க முடியும். செல்ஃப் ஃபைனை விட ஒரு நெகட்டிவான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த தொழில் வேணால் மாதம் 10,000 ரூபா சம்பளத்துக்கு கூட வேலை செய்யுங்க, ஆனால் செல்ஃப் ஃபைன் பண்ணாதீங்க. அயன் கடையில் கொடுத்து அயன் பண்ணியிருப்போங்க, 10,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு 15,000 ரூபா மாறும், 20,000 ரூபா மாறும். ஒரு நாள் நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் அந்த கம்பெனிக்கு ஆவீங்க, ஒரு நாள் எம்டியாகவே ஆகிடுவீங்க. இதான் உண்மை. அயன் பண்ண வெளியே கொடுங்க, அதெல்லாம் அயனே கூட பண்ணாத போட்டுங்க. ஆனால் இன்னொருத்தர் தொழிலை நீங்கள் எடுத்து நீங்களாக பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் தொழிலை இன்னொருத்தர் எடுத்து பண்ணால் என்ன கிடைக்குமோ அதோடைய பலாபலம் தான் உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் ஃபைனு பண்ணக்கூடாது, அது ஒரு நெகட்டிவான விஷயம். எப்பவுமே இதெல்லாம் நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம், நம்மளோட யோசனையே வேறு மாதிரி தான். கிராம்பு, ஏலக்காய் மாலை, பிரியாணி இலை, நிறைய இருக்குது, பச்சை கற்பூரம். நான் பார்க்குறதில்ல, இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூடியூப் சைடு போகிறதில்ல. இப்போலாம் பழைய ஞாபகம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் இது முத்திராலாம் இருக்குதாமே சொல்கிறாங்க நிறைய பேர், இப்படி பிடிச்சிக்கித்தான், இப்படி பிடிச்சிக்கித்து, அது பிடிக்கிறாப்புலையே முத்திரா பிடிச்சிக்கிடுத்து. அப்புறம் மந்திரம் சொல்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க நிறைய பேர், மந்திரம் சொல்கிறது.
இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லி யாருன்னா இதெல்லாம் நடந்துக்குதா? ஒன்றும் நடக்காது. அந்த பிரியாணி பட்டை எடுத்துன்னு சாப்பாட்டில் போட்டு இருந்தாலாச்சும் வாசனையாக இருந்திருக்கும். நடக்காது. இப்போது 50 கோடி கடன் இருக்குது, நான் பிரியாணி பட்டை இலையில் எழுதுறேன்னா பேங்க் மேனேஜர் வந்து லோனை வேணான்னு சொல்லிட்டு வர கிடையாது. வருமானம் வருவதற்குண்டான வழி என்ன என்ற சூட்சுமத்தை தான் நாம் தெரிந்து கொண்டோமே தவிர, நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னா அந்த வருமானம் வரக்கூடிய வழியை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் கடனை நம்ம ப்ரெஷர் பண்ணாமல், நம்ம அந்த நிறுவனம் நம்மளை டைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன குறுக்கு வழியோ அதை தேடி அலையிறோம். அதான் உண்மை. 50 லட்சம் கடன்குது, 60 லட்சம் வருமானம் வந்து 50 லட்சம் கடனை கொடுத்துட போகிறேன் தானே. 60 லட்சம் வருமானத்துக்கு வழி அவனும் செய்ய மாட்டான். அந்த 50 லட்சம் கடன் எனக்கு ப்ரெஷராக இருக்குன்ட்டு தான் ஜாதகம் பார்ப்பான், ப்ரெஷராக இருக்குன்ட்டு தான் வாஸ்து பார்ப்பான். வேஸ்ட், டைம் வேஸ்ட். 60 லட்சம் வருவதற்கு வழி என்னன்னு யாரும் கேட்க மாட்டான். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மாதமும் ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 20வது மாதம் 20வது மாதம் நம்ம ஒரு கோவிலில் எலும்புச்சம்பழத்தை நம்மளாக தான் கொடுத்து வேணால் வாங்கிக்கலாமே தவிர அவங்களா கொடுக்குறத வாங்கக்கூடாது. வாங்கினாலும் அதை தண்ணீரில் போட்டு விடணும், இல்லைனா ஐயருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துடணும். 500 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு கொடுத்துடணும். கையில் உள்ளங்கையில் விபூதியும் குங்குமத்தையும் வாங்கக்கூடாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாங்கிட்டிங்கன்னா அக்தர் ஜவ்வாது எதனா வச்சுருக்கணும், உள்ளங்கையில் கண்டிப்பாக தடவிக்கணும். மேல் பாக்கெட்டில் எதுவும் வைக்கக்கூடாது. ஃபோன் வைக்கக்கூடாது, பர்ஸ் வைக்கக்கூடாது, பேனா வைக்கக்கூடாது. மேல் பாக்கெட்டில் எதுவுமே வைக்கக்கூடாது. எங்களுடைய அணியில் பாருங்கள், யாருக்குமே மேல் பாக்கெட் இருக்காது. என் ஷர்ட்டில் கூட பாருங்கள் மேல் பாக்கெட் இருக்காது. இதெல்லாம் சொல்ல ரகசியங்கள் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் வந்து வீடியோ போட்டு வந்த ஆள் இல்லை, ரெகுலர் ஃபாலோவர்ஸ். இந்த பௌர்ணமி இங்கே தான் நடக்க போகுது பிஎஸ் மகள், நான் வீடியோலாம் போடல. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், என் ஷர்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மேலே பாக்கெட் இருக்காது. நிறைய ரகசியங்கள் இருக்குது. மேல் பாக்கெட் இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கண்டிப்பாக மேல் பாக்கெட் இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. வேஷ்டி வந்து கல்யாணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்களும் இருக்குது. இப்போது கல்யாணமான பெண்கள் வந்து புடவை கட்டுவாங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்போனா கட்டியிருந்தாங்கன்னா ஆப் சாரி. அது எதுக்காகனா, ஆப் சாரி ஏன் கட்டுறாங்கன்னா எதுக்காக? சாரி கட்டுறதோடைய பழக்கத்தை நடைமுறையில் கொண்டு வரணும். எடுத்தோடனே அவ்வளோ பெரிய புடவையை மடித்து கட்ட தெரியாது. அதனால் முதல்ல என்ன பண்ணுறாங்க, அதில் பாதையை கட்டி பழகிறாங்க. அதேமாரி தான் ஒரு ஆண் மகனுக்கும் எடுத்தோடனே வேஷ்டி கட்டினா என்ன பண்ண மாட்டான், கட்ட தெரியாது. அவ்வளோ இன்றைக்கி உண்மையிலே கட்ட தெரியாது, அது வேறு விஷயம். இந்த ஒட்டுறது ஒட்டிக்கோ கட்டிக்கோ தான் இப்போலாம் கல்யாணத்துக்கே. அப்போ 4 முழம் வேஷ்டி கட்டி பழகினானா அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் 8 முழம் வேஷ்டி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றது ஒரு ட்ரைனிங் தான். அது எடுத்தோடனே பெரிய வண்டி ஓட்ட முடியாது, சின்ன வண்டி ஓட்டி தானே பண்ண முடியும். அதே மாதிரி தான் அது ஒரு ட்ரைனிங். அதனால் திருமணம் ஆகாதவர்கள் நீங்கள் தாவாணி கட்டலாமா, கட்டிக்கலாம். ஆனால் இன்றைக்கி யாரும் நான் பல வருஷம் அது தாவாணி கட்டிய பெண்கள்லாம் பார்த்து ஆமாம் மறைஞ்சி போச்சு. ஒரு பெண் கல்யாணம் ஆகலைன்னா தாவாணி கட்டினா கல்யாணம் ஆகிடும். ஏன்னா அவங்க அடுத்த நிலைக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களே தாவாணி கட்டுறது டைரெக்டாக புடவை கட்டிடுதுங்க. இதில் நிறைய சிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். வேஷ்டி டைரெக்டாக 4 முழம் வேஷ்டி போல் 8 முழம் வேஷ்டி கட்டுவான் சில பேர். இதெல்லாம் நல்லதுக்காக கெட்டதுக்கான இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ரெண்டுத்தையுமே நீ தெரிஞ்சுக்கினீங்கன்னா நிறைய மாற்றத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நிறைய மாறிடும், உங்களுக்குள்ளே நிறைய விஷயம் மாறிடும். தாவணி கட்டினா கல்யாணம் ஆகும். போய் தாவணி கட்டினா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகும் சொன்னீங்கன்னா பைத்தியக்காரன் சொல்லுவான், நம்மளை முட்டாள்னு சொல்லுவான். நான் சொல்வது ஜோதிடம் வாஸ்துவை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள். இது ஜோதிடமும் வாஸ்துவல் அதை தாண்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சில ரகசியங்களை பற்றி பேசின்னு இருக்கேன். அதனால் கையில் குங்குமம் வாங்கக்கூடாது, விபூதி வாங்கக்கூடாது. எலுமிச்சப்பழம் ஐயரே எடுத்துகிட்டு வந்து குத்துட்டாருன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட காசு கொடுக்காம வரவே கூடாது. எலுமிச்சப்பழம் மாலை கோத்துருப்பாங்க, அந்த எலுமிச்சப்பழத்தை தருவாங்க, அதை கண்டிப்பாக தண்ணியில் போட்டுடணும். பின்னம் பட்டு உங்கள் கையில் வருதுனால அதை தண்ணியில் போட்டுடணும்.
சில கோவிலில் பிரத்யங்கரா கோவிலில் அம்மன் கோவிலில் எலுமிச்சை பழம் மாலை போட்டிருப்பாங்க. அந்த மாலையை கட் பண்ணி எலுமிச்சை பழத்தை உருவி வச்சு வரவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. நீங்கள் எலுமிச்சை பழத்தை வாங்கினோடனே பார்த்தா தெரியும், ஓட்டை இருக்கும் 2 சைடும். அப்போ அது மாலை போட்ட எலுமிச்சை பழம். அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர, ஏன்னா அது கொண்டு தானே ஆகும், கெட்டுடும். அது பெரிய நெகட்டிவ். இன்னும் ஒருத்தருடைய நெகட்டிவ் தான் எதுவுமே எங்கள் பிரார்த்தனையை செலுத்திக்கிறார். ஒரு எலுமிச்சை பழம் என்பது ஒரு உயிருக்கு சமம். அது ராஜக்கனி, அது பேரே. பின்னம் படாமல் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை தான் நீங்கள் எடுத்துன்னு வரணும். அது கூட ஐயர்கிட்ட காசு கொடுத்துடணும். ஒருவேளை நீங்களே வாங்கி கொடுக்கறத அது தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேல் பாக்கெட்டில் எதுவும் வைக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் தாவாணி கட்டணும். ஆஃப்டர் மேரேஜுக்கு சாரி கட்டுற பழக்கம் இருக்கணும் கணவர் கூட போனால். ஆண்களாக இருந்தால் 4 மூட வேஷ்டி பிஃபோர் மேரேஜ் கட்டலாம். ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக 8 மூட வேஷ்டி கட்டி பழக வேண்டும். 9 கஞ்சி கண்டிப்பாக ஆண்கள் கட்டக்கூடாது. 9 கஞ்சி ஆண்கள் கட்டக்கூடாது. யார் கட்டணும், ஏன் கட்டணும், அதில் சில கணக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா 9 கஞ்சியில் துண்டும் சேர்ந்து வரும். என்ன வரும், அது எதுக்காக, பஞ்சகச்சம் கட்டுவாங்க. மடிசார் மாரி பஞ்சகச்சம் கட்டி அந்த டவுல் பெருசாக இருந்தால் தான் இழுத்து பின்னாடி என்ன பண்ண முடியும், சொருக முடியும். நம்பால் வாங்கினோடனே துண்டை என்ன பண்ணுவான், கட் பண்ணுவான். துண்டை தோலில் போடுவான், வேஷ்டி இடுப்பில் கட்டுவான். ஒன்று அவன் கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சிடுவான், இல்லை அவங்க வீட்டில் ஒரு பொண்ணோ பையனை பிரிஞ்சிடும் கணவன் மனைவி விட்டு. கணவனும் மனைவியும் பிரிப்பதும் 9 கஜம் வேஷ்டியை வெட்டி தனியாக துண்டு எடுப்பதும் ஒன்று தான். 9 கஜம் வாங்கினா கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டீங்கன்னா கணவனையும் மனைவி என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்லேயும் பிரிஞ்சிடும். அப்போ வாங்கினா அப்படியே தான் கட்டணும். அப்படியே கட்ட முடியாது, அது இருக்கும் புடவை பெருசுக்கு. அப்போ அது யார் கட்டணும், ஐயருங்க பஞ்சகச்சம் கட்டுறவங்க தான் அதை வாங்கி கட்டணும். இப்படி ஏகப்பட்ட விஷயம் உள்ளடங்கிருக்கு. ஒரு துணியிலே இவ்வளோ இருக்குது.